பிரதமர் போட்டோவுடன் உலாவரும் போலி ஜன்தன் லிங்க். 5000 ஆசை காட்டி நடக்கும் பகீர் மோசடி. தேர்தல் நேரத்துல ஃபேக் லிங்க் மோசடிகள் எக்கச்சக்கமா பரவிக்கிட்டு இருக்கு. குறிப்பா ஜன்தன் திட்டம் 5000, விஜய் 1499 ஆஃபர், ஜிபே ரிவார்டு மாதிரியான பெயர்கள்ல வரக்கூடிய லிங்குகள் மக்களை குறிவைக்குது. சோஷியல் மீடியாவிலையும் ஜிபே, போன்பே, டெலிகிராம் வழியாவும் இந்த மாதிரியான போலி ஆஃபர்கள், ஓடிபி அப்புறம் வங்கி தகவல்களை திருடக்கூடிய அபாயத்தை ஏற்படுத்துது. அதனாலதான் சைபர் கிரைம் போலீசார் இது பத்தி அவசர எச்சரிக்கை ஒண்ணு விடுத்திருக்காங்க. தேர்தல் திருவிழா களை கட்டி இருக்கக்கூடிய நேரத்துல பொதுமக்களோட எதிர்பார்ப்புகளை அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கக்கூடிய மோசடி கும்பல்கள் இப்போ தீவிரமா களமிறங்கி இருக்கு. அரசியல் கட்சிகளோட பெயர்களையும் பிரபலங்களோட செல்வாக்கையும் பயன்படுத்தி முன்னெடுக்கப்படக்கூடிய இந்த புதிய வகை டிஜிட்டல் மோசடிகள் பத்தி சைபர் கிரைம் காவல்துறையினர் ரொம்பவே முக்கியமான எச்சரிக்கைகளை விடுத்திருக்காங்க. குறிப்பா சமூக வலைதளங்கள்ல வரக்கூடிய கவர்ச்சிகரமான லிங்குகள் மூலமா மக்களோட வங்கி கணக்குகளை காலி செய்யக்கூடிய வேலைகள் அரங்கேறிட்டு வருது. ஹோலி ஸ்பெஷல் அப்படிங்கிற பேர்ல ஒரு செய்தி ரொம்பவே வேகமா இணையத்துல பரப்பப்படுது. அதுல பிரதமர் மோடி அப்புறம் உள்துறை அமைச்சர் அமித்ஷா இவங்களோட போட்டோக்களை யூஸ் பண்ணி ஜன்தன் யோஜனா திட்டத்துக்கு கீழே இணைஞ்சா 5000 ரூபாய் சலுகை பெறலாம் அப்படின்னு ஒரு போலி இணைய முகவரி அனுப்பப்படுது. இத உண்மை அப்படின்னு நம்பி கிளிக் பண்றவங்க அவங்க விவரங்களை இழக்கக்கூடிய அபாயம் இருக்கு. அதே மாதிரி தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் ஒவ்வொரு குடிமகனுக்கும் 1499 ரூபாய் வழங்குறதா சொல்லி கெட் ஆஃபர் அப்படிங்கிற பகுதியை கிளிக் பண்ண சொல்லி ஒரு மோசடி லிங்க் வலம் வருது. அரசியல் தலைவர்களோட பெயர்களை யூஸ் பண்றது மூலமா மக்கள் ஈஸியா நம்பிடுவாங்க அப்படிங்கிறது தான் இந்த கும்பலோட திட்டமா இருக்குது. பண பரிவர்த்தனை செயலிகளான ஜிபே அப்புறம் போன்பே மாதிரியான பெயர்லயும் தந்திரமான மோசடிகள் நடக்குது. ஜிபே செயலியில நாம வழக்கமா பார்க்கக்கூடிய ஊதா நிற ரிவார்டு அட்டை மாதிரியே வின்சு அப்படிங்கிற பெயர்ல நீல நிற அட்டையில குறிப்பா ஒரு பகுதியை மட்டும் சுரண்ட சொல்லி லிங்க் அனுப்பப்படுது. இது மூலமா பயனர்களை ஏமாற்ற முயற்சிக்கிறாங்க. சில சமயம் இப்படியான லிங்குகள் ஏபிகே கோப்புகளை பதிவிறக்கம் செய்ய தூண்டி மொபைல்ல தீங்கிழைக்கக்கூடிய மென்பொருளை நிறுவவும் வழிவகுக்குது. போன்பே பேர்ல கேஷ்பேக் ஆஃபர் கொடுக்கறதா சொல்லி அனுப்பப்படக்கூடிய லிங்குகளும் இந்த வரிசையில அடங்குது. இது தவிர டெலிகிராம் செயலியில ஆபாச படங்கள் இருக்கிறதா சொல்லி நமக்கு தெரிஞ்சவங்களோட பேர்லயே லிங்குகள் அனுப்பப்படுது. அந்த லிங்கை தொட்ட உடனேயே மொபைல் போனுக்கு ஓடிபி நம்பர் வரும். அதை போட்ட உடனேயே உடனடியா கணக்கு ஹேக் செய்யப்படுது. பின்னாடி அதுல இருந்து வெளியே வரணும் அப்படின்னா டெலிகிராம் பிரைம் மெம்பரா ஆகணும் அப்படின்னு சொல்லி வங்கி விவரங்களை கேட்டு மறுபடியும் ஒரு லிங்க் அனுப்பப்படுது. அதை பகிர்ந்தா கணக்குல இருந்து பணம் பறிபோகும் அபாயமும் இருக்கு. இந்த விவகாரம் பத்தி விசாரணை நடத்திட்டு வரக்கூடிய சைபர் கிரைம் போலீசார் இது வடமாநிலத்தை சேர்ந்த மோசடி கும்பல்களோட கைவரிசையா இருக்கலாம் அப்படின்னு சந்தேகப்படுறாங்க. தேர்தல் நேரத்தை பயன்படுத்தி இந்த மாதிரியான மோசடிகள் நடந்துட்டு வர்றதாவும் அவங்க சொல்லியிருக்காங்க. இதுவரைக்கும் பணத்தை இழந்ததா எந்த புகார்களும் வரல அப்படின்னாலும் முன்னெச்சரிக்கையா இருக்கிறது நல்லது. Facebook இல்லனா இன்ஸ்டாகிராம் மாதிரியான லிங்குகள் வந்தா அதை கண்டுக்காம தவிர்க்கணும். ஜிபே, போன்பே மாதிரியான அதிகாரப்பூர்வ செயலிகளுக்குள்ளேயே வரக்கூடிய சலுகைகளை மட்டும்தான் மக்கள் கருத்துல கொள்ளணும் அப்படின்னும், அறிமுகமில்லாத இணைய முகவரிகளை நம்பி வங்கி விவரங்களையோ ஓடிபி நம்பர்களையோ பகிரக்கூடாது அப்படின்னும் காவல்துறை திட்டவட்டமா எச்சரிச்சிருக்கு.